வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ருதி எப்படி டிட்டர்மின் பண்ணிக்கணும்? அதுவுமே இப்போ வந்து அந்த பிச் பைப் வச்சு பண்ணிக்கிறது அந்த ஆப்ஸ் வச்சு பண்ணிக்கிறதுன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து அந்த ஸ்பெசிபிக் பிச்சை வந்து நம்ம இதமித்தம் அப்படின்னு வச்சுருவோங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்துட்டு இருக்கலாம். அப்போல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் பழைய காலத்துல மேனுவல் தம்புரா தான் இருந்திருக்கும், இன்னும் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அப்படின்னா இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்னோட ஹெல்த், மென்டல் ஹெல்த் ஆல்சோ அண்ட் வேற வேற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்தையும் சேர்த்து பொறுத்து தான் என்னோட தொண்டை இன்னைக்கு எப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தம்பூரா இட் கிவ்ஸ் யூ ஸ்கோப். அப்போ நீ வந்து அப்சல்யூட் ஜி ஷார்ப் அது வந்து அது ஒரு டோன் பண்ற வேலை, நம்ம பண்ற வேலை இது இல்லை. You can be more aesthetic about it tone. But around that place இருந்தால் தான் உன்னோட வாய்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். கண்ணாபில் நீங்க 3 கட்டை வச்சுக்க முடியாது, நீங்க 1.5 கட்டை வச்சுக்க முடியாது. நான் இப்போ ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹஸ்கி டைப் ஆஃப் வாய்ஸ், எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸ்ருதி. நான் 4 ஈவன் 3 கூட பாடுவேன். அது என்னன்னா பேசிக்கலி வாட் வி ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் தொண்டை வலிக்க கூடாது நம்ம பாடும்போது. ஸோ வந்து அந்த ஒரு இந்த மினிமம் பேண்ட்வித் இருக்குல்ல, நம்மளோட குரல் பேச வச்சுக்கணுங்கிறது அது வந்து கீழ் பஞ்சமத்துலேருந்து மேல் பஞ்சமா வச்சுக்கோங்க, கீழ் மத்தியமத்துலேருந்து மேல் மத்தியமா வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ஸ்டைல் கம்பல்சரி. அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ்னால வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸோ இந்த சைடும் இருக்கணும், இந்த சைடும் இருக்கணும். இந்த எலாஸ்டிசிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இப்போ திருத்தாயி ஷாரிடோலாம் சொல்லுவாங்க. சில பேர் பாடுதா இன்னும் கீழ்ஸா கூட ஆடிபிளா இருக்கும், மேல கூட பாடுதா அதுவும் ரீச்சபிளா இருக்கும், கேட்கற மாதிரியும் இருக்கும். அப்போ என்ன வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், இப்போ நீங்க வந்து சப்போஸ் இப்போ நீங்க என்னோட பாடுறீங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதுக்கு நீங்க பாடுறீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் ஆசட் சுற்றி 5-5 இருக்கும். இப்போ 3 கட்டை 4 கட்டைக்கு பாடுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே பாடினா ரொம்ப கீழே பாடினா தொண்டை வலிக்கும். அப்போ அந்த இடத்துலலாம் அப்படி பாடக்கூடாது. ஒரு சரி கீழ் பஞ்சமெல்லாம் டெஃபினட்டா போகக்கூடாது. ஆனா ஒரு சரிகமா ஸ்டேஜ் எடுத்துக்கோங்களேன். இன் 3 கட்டை ஒரு 4 கட்டை, வாட் வில் இட் பி 5 கட்டையோட கீழ் சாவாதான் இது இருக்கும் சம்வேர்து பஞ்சம். ஸோ மந்திரஸ்தாயி பஞ்சமோ அங்க இருக்கும். ஸோ நோ ஹார்ம் இன் சிங்கிங் தட். இட்ஸ் ஜஸ்ட் ஆர்டிகுலேஷன் டிஃபரெண்ட். முன்னாடிலாம் வந்து அந்த மென்டாலிட்டியை டெவலப் பண்ணிக்க தெரியாது. ஸ்ருதி போயிடுது இதுனா தொண்டை வலிக்கிறது அப்படியே ஒரு இது இருக்கும். அண்ட் அந்த இப்போ மேலே கச்சேரியில கொஞ்சம் கம்மியா செய்யறாமையே இருக்கும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வச்சுக்கோங்க, தொண்டை கெட்டு போறதுதான் பாக்கியா இருக்கு. அதுக்கு பதில அந்த ஒரு செமிடோன் தான் அது. அதை நீ உனக்கு எங்க சேர்றதோ நேச்சுரலா சேர்றத கோ வித் இது. அது ஒண்ணு குறைச்சி வச்சுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ சமையறதையும் நீங்க அப்படித்தானே நல்லா இருக்கு. எக்ஸாக்டா அப்ப கைமணம்னு நல்லா இருக்கு. அந்த புளியோ உப்போ காரமோ நம்ம சொல்றதுதான். என் பாட்டு மம்மி சொல்லிட்டே இருப்பா, பாட்டும் சாப்பாடும் ஒரே மாதிரி. அங்க சாதம் எங்க சாதகம், இது பாட்டு இது சாப்பாடு. அதே மாதிரி கைமணம்ங்கிற மாதிரி இது குரல் வளத்தை காமிச்சிக்கிறது தான். அதை நம்ம எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோங்கிறது பொறுத்துதான் இருக்கு. ஸ்ருதியை நீங்க பாத்துக்கணும். கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கும்போது ஸ்ருதி ஜாஸ்தியா தான். சில பேருக்கு ஷுல் வாய்ஸாவே இருக்கும், சில பேருக்கு பேஸ் வாய்ஸாவே இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஒரு 5 கட்டை 5.5 வச்சுக்கலாம். சில பேர் உங்களுக்கு எல்லாம் இப்போ நல்லா மேல நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற ஈஸி கோயிங் வாய்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸி. இந்த கரடு முரடெல்லாம் டியூன் பண்ணி தான் கொண்டு வரணும். ஆனா ஒன்ஸ் நம்ம ஸ்ருதியை செட் பண்ணோம்னா அது ரொம்ப இப்போ ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்னைக்கு ஜில வச்சிருந்து நாளைக்கு ஜி ஷார்ப், நாளைக்கு அப்படியெல்லாம் பண்ணா பரவாயில்லையா? அதான் சொன்னேன் முன்னாடி எல்லாம் we were thinking that it was absolutely not a right thing. ஆமா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணா அதுதான். ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இன்னைக்கு நான் ஜில பாடி பார்க்கிறேன், நாளைக்கு ஜி ஷார்ப்ல பாடுறேன், எது என்னோட குரல் நல்லா செட்டா இருக்குங்கிறது நமக்கு ஃபீல் பண்ணிக்க முடியும். அது then go with it. It's not wrong to sing switch shrutis during the practice sessions and sing. இன்னைக்கே இப்போ டிசம்பர்ல ஒரு கச்சேரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஸ்ருதியில பாடிட்டு இன்னும் வேற எப்பா ஒரு இது இருக்கிறதுக்கு மாற்றக்கூடாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் அ கிரைம்.
எது வேர் வி சவுண்ட் பெஸ்ட், வேர் வி ஆர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள், அவ்வளவுதான் முக்கியம். நம்ம ஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கணும். இப்போ நீ ஸ்ருதியே இல்லாம கூட நம்ம பாடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணாட்ட எத்தனை தடவை பாடி இருப்போம், அப்போ ஒரு ஸ்ருதியை வச்சுக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. அப்படியே ஆஃப் ஹேண்டா பாடுறோம்னா ஓரளவுக்கு அரௌண்ட் தட் பிளேஸ் இருக்கணும். வேர் யூ வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் த மந்திரஸ்தாயி, மத்தியஸ்தாயி. அது வந்து எனக்கு நான் ஒரு இடத்துல படிச்சேன். எம்எஸ்எம் என்ன பண்ணுவாளா, தம்பூராவை சேர்த்து வச்சுருவாளாம், பாடினே இருப்பாளா. பாடிட்டு வச்சுட்டு தம்பூராவை அந்த பக்கம் போயிட்டு பாடி பார்ப்பாளாம், ஹம் பண்ணுவாளா. அதுவும் இதுவும் மேட்ச் ஆகணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாடி பார்ப்பாளாம். அப்ப கூட அதே ஸ்ருதி. ஸோ அந்த ஸ்ருதி கொண்டு வாய்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அதுவும் படிச்சிருக்கேன்.